ராஜா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இதுக்கு முன்னாடி பயங்கரமா மழை பெஞ்சப்ப கூட எங்க கூட்டுக்கு எதுவுமே ஆகல. ஆனா இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக கூடெல்லாம் தண்ணியில விழுந்துருச்சு? இப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்க? அப்போ ஜோசியரான மரங்குத்தி ரொம்ப கவலையா சொல்லுச்சு. என்னோட ஜோசியம் எல்லாமே தப்பா போயிடுச்சு. அதுக்குதான் எங்களுக்கு தண்டனை கிடைக்குது. நமக்கு இதுக்கு இப்படி ஆகுதுன்னா ஒருத்தரோட மனச ரொம்ப புண்படுத்திருக்கோம். நான் மீனுவ சந்தேகப்பட்டேன். மீனுவ சனின்னு சொல்லி நம்ம காட்டை விட்டு அமிச்சிட்டோம். கடவுள் அதுக்காகத்தான் நம்மளை இப்படி பழி வாங்குறாரு. எல்லா வாட்டியும் மழை பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, ஆனா நமக்கு பிரச்சனையே இருக்கல. ஆனா இந்த வாட்டி இந்த மழை மீனுவோட கண்ணீரால ஆனது போலயே. அவ தனியா உக்காந்து அழுதுகிட்டே இருக்கா போல. அவ அழுவுறது நிப்பாட்டுற வரைக்கும் நம்ம காட்டுல மழை கொஞ்சம் கூட நிக்கவே நிக்காது. மழைக்காலம் ஆரம்பிச்சு அது முதல் நாள். காட்டுல மழை வர ஆரம்பிச்சுது. மரத்துல இருக்கிற எல்லா இலைகளும் நனைஞ்சு போயிருந்துச்சு. பச்சை பசேல்னு ஜொலிக்கிற இலைங்க பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. எல்லா பறவைகளும் விலங்குகளும் அவங்கவுங்க வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு வீட்டுல மிட்டு கிளியும் மிங்கி மைனாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோயோ, ஏங்க எழுந்துறீங்க. என்ன ஆச்சு மைனா? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அட, உங்களுக்கு தெரியலையா? எப்படி வேகமா மழை பெய்யுது பாருங்க. அட ஆமா, இதை நான் பார்க்கவே இல்லையே. எவ்வளோ ரொமான்டிக்கான வெதரு. ஐயோ, நீங்களும் உங்க ரொமான்டிக் கிளைமேட்டும். உங்களுக்கு கண்ணு தெரியலையா? சிங்கும் மிங்கும் 2 பேரும் வீட்ல இல்ல. ஐயோ கடவுளே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. 2 பேரும் எங்க போனாங்க? அப்ப திடீர்னு ஒரு பெரிய மின்னல். அதை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்துட்டாங்க. வா வண்ண, உங்க ஐடியா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படகுல பயணம் செய்யறது எவ்வளவு நல்லா இருக்கு இல்லைன்னா? அவங்க 2 பேரும் ஒரு கொட்டாங்குச்சியில தண்ணியில பயணம் செஞ்சுக்கிட்டு மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சோனு புறாவும் அதோட பொண்டாட்டி புறா 2 பேருமே ஜன்னல் வழியா இவங்க 2 பேரையும் பார்த்தாங்க. ஐயோ, சிங்கி மிங்கு, நீங்க 2 பேரும் இப்படி மழையில எங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டி, நாங்க 2 பேரும் மழையில சுத்தி பார்க்கிறதுக்கு போறோம். வாங்க வாங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்தா. சோனு புறா மிரட்டினதுல அவங்க 2 பேருமே அவங்க கூட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மிட்டு மைனா 2 பேருமே சோனு புறாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அட நீனா அக்கா, நீங்க சிங்கி மிங்கி 2 பேரையும் பாத்தீங்களா? அப்போ புறா கதவை திறந்துச்சு. அவங்க 2 பேருமே உள்ள போனாங்க. கடவுளுக்கு நன்றி, நல்ல வேலை இங்க இருக்கீங்க. நாங்க எவ்வளவு பயப்பட்ட தெரியுமா? சாயந்தர நேரம் மழை கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கழுகு ராஜாவோட சபைக்கு போனாங்க. அக்க பக்கத்து காட்டுல இந்த மழையால ரொம்ப தொந்தரவு இருக்கு. ஆனா நம்ம காட்டுல யாருக்குமே பிரச்சனை இல்ல. இது நமக்கு பெருமையான விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு குருவி அதோட சின்ன குட்டியோட காட்டுக்கு வந்துச்சு. ராஜா, என்னோட பேரு மீனு குருவி. மழையினால எங்க காடு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நான் என் குட்டியோட சேர்ந்து இந்த காட்டுல வாழ முடியுமா? ஆ கண்டிப்பா. ஆனா காட்டை நீ சுத்தமா வச்சுக்கணும். மீனுக்குருவி ஒரு அழகான கூட்டை கட்டுச்சு. அந்த கூட்டுக்குள்ள அது அதோட குழந்தையோட வாழ ஆரம்பிச்சுது. சில நாட்களுக்கு அப்புறமா காட்டுல நிறைய விபரீதங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் வீணா போச்சு. குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. அப்ப எல்லாருமே கழுகு ராஜாவோட சபைக்கு வந்தாங்க. அங்க அந்த காட்டோட ஜோசியரான மரங்குத்தியும் வந்திருந்துச்சு. நம்ம காடு சூறாவளி புயல்ல கூட நல்லா இருக்கு. ஆனா அந்த மாதிரியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் பிரச்சனையா இருக்கு. என்ன ஆகுதுன்னு ஒண்ணுமே தெரியல ஜோசியரே. மகாராஜா, வெளியாளு யாராச்சும் உங்க காட்டுக்கு வந்திருக்காங்களா? ராஜா, ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த மீன் நம்ம காட்டுக்கு வந்துச்சுல்ல? அப்பல இருந்துதான் நம்ம காட்டுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆமா, மேட்ட சொல்றது எல்லாமே சரிதான். அட, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? மீனு பறவை,
இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்ததே இல்லை. சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீ எங்க காட்டுக்கு ஒரு சனியம் போல. நீ இந்த காட்டை விட்டு கண்டிப்பா போய் ஆகணும். நீ இங்கிருந்து போனதும் எங்க காட்டுல ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதை கேட்டு பாவம் மீனும் ரொம்பவுமே வருத்தப்பட்டா. வாப்பா, நாம இனி நீலமலைக்கு போய் அங்க தனியா நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மீனும் அங்கிருந்து போனா. மீனு போனதுக்கு அப்புறமா எல்லாருமே நிம்மதியா இருந்தாங்க. இனி காட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, காடு மாதிரியே மாறிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில மிட்டு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சப்போ வெளியில பார்த்தப்போ பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அடா, மறுபடியும் மழை வந்துடுச்சா? ஆமாப்பா, இவ்வளவு குளிர் காத்து வீசுதில்ல, அந்த மழை அடிக்கிற சத்தமும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மிட்டு மைனா 2 பேருமே அவங்க கூட்டோட ஜன்னல் கிட்ட உட்காந்துக்கிட்டு வெளியில மழை பெய்யறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கூடு அசைய ஆரம்பிச்சுது. அம்மா, என்னம்மா நடக்குது? ஐயோ, காத்து பலமா வீசுது போலயே. அப்ப அவங்களுடைய கூடு ஒரு பக்கமா சாஞ்சிடுச்சு. எல்லாரும் வீட்ல இருந்து வெளியே வாங்க. அவங்க 4 பேருமே அந்த கூட்டை விட்டு வெளியில வந்ததும் கூடு கீழே விழுந்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்க வீடு! அவங்க 4 பேருடைய கண்ணுலயும் கண்ணீர் வந்துச்சு. வாங்குங்க, நாம எல்லாருமே நீனா புறாவோட வீட்டுக்கு போகலாம். மழை நிக்கிற வரைக்கும் நாம எல்லாரும் அங்கதான் இருந்தாகணும். ஆனா இந்த சோரண காத்துல எப்படி நாம பறக்க முடியும்? நாம இலையில படகு செஞ்சு அதுல நாம அங்க போகலாம். அப்படி அவங்க ஒரு இலையில படகு செஞ்சு அதுல உட்காந்து போய்கிட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்க புறாவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப பெண் புறா ஆண் புறா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அட, நீங்க நம்ம வீட்டை சரி பண்ணீங்களா இல்லையா? இப்ப நம்ம வீடு குட்டையா மாற போகுது. அதான் எதுக்கு கவலைப்படுறீங்க? மழையெல்லாம் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் கூண்டை சரி பண்ணிக்கல. அப்ப அவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டுனாங்க. அட, இந்த மழையில யாரு வந்திருக்காங்க? பெண் புறா போய் கதவை திறந்தப்போ அதுக்கு முன்னாடி அதோட தங்கச்சியும் தங்கச்சி குடும்பமும் இருந்துச்சு. அட மைனா, நீயா? வா வா, எல்லாரும் உள்ள வாங்க. நீனா அக்கா, மாமா, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்ன்றது எங்க எண்ணம் இல்ல. ஆனா அடிச்ச காத்துல எங்க கூடு தண்ணியில விழுந்துருச்சு, அதான் வந்தோம். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீங்க எல்லாரும் இங்கேயே இருக்கலாம். ஆனா வீட்டோட கூரையில இருந்து தான் தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல அக்கா, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எப்படியும் தங்குறதுக்கு ஒரு வீடாவது எங்களுக்கு இருக்குல்ல. அப்போ வேகமா காத்து வீசுனதுல வீட்டோட கூரை பறந்து போச்சு. ஐயோ கடவுளே! மழை தண்ணி இப்போ கூட்டு முழுக்க வந்து விழுந்துகிட்டு இருந்துச்சு. அதனால எல்லாருமே அந்த கூட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. என்னோட வீடு, ஐயோ நம்ம வீட்டுக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இலப்படகுல உட்காந்துக்கிட்டு கழுகு ராஜா கிட்ட உதவி கேட்கறதுக்காக போனாங்க. ஆனா அங்க போய் அவங்க பார்த்த காட்சியால அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. கழுகு ராஜாவோட கூடு தண்ணியில விழுந்திருந்துச்சு. அவர் பக்கத்துல நிறைய பறவைங்களும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாரும் இந்த போட்ல வந்து உக்காந்துக்கோங்க. கழுகு ராஜா கூட சேர்ந்து எல்லா பறவைகளும் அந்த போட்ல வந்து உக்காந்துக்கிட்டு போட் அங்கிருந்து கிளம்புச்சு. கழுகு ராஜா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இதுக்கு முன்னாடி பயங்கரமா மழை பெஞ்சப்ப கூட எங்க கூட்டுக்கு எதுவுமே ஆகல. ஆனா இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக கூடெல்லாம் தண்ணியில விழுந்துருச்சு? இப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்க? அப்போ ஜோசியரான மரங்குத்தி ரொம்ப கவலையா சொல்லுச்சு. என்னோட ஜோசியம் எல்லாமே தப்பா போயிடுச்சு. அதுக்கு தான் எங்களுக்கு தண்டனை கிடைக்குது. நமக்கு இதுக்கு இப்படி ஆகுதுன்னா ஒருத்தரோட மனச ரொம்ப புண்படுத்திருக்கோம். நான் மீனுவ சந்தேகப்பட்டேன். மீனுவ சனின்னு சொல்லி நம்ம காட்டை விட்டு அமிச்சிட்டோம். கடவுள் அதுக்காகத்தான் நம்மளை இப்படி பழி வாங்குறாரு. எல்லா வாட்டியும் மழை பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, ஆனா நமக்கு பிரச்சனையே இருக்கல. ஆனா இந்த வாட்டி இந்த மழை மீனுவோட கண்ணீரால ஆனது போலயே. அவ தனியா உக்காந்து அழுதுகிட்டே இருக்கா போல. அவ அழுவுறது நிப்பாட்டுற வரைக்கும்
நம்ம காட்டுல மழை கொஞ்சம் கூட நிக்கவே நிக்காது. அதை கேட்டு கழுகுராஜா எல்லாரையுமே பார்த்து இப்படி சொன்னாரு. வாங்க எல்லாருமே கருப்பு மலைக்கிட்ட வாங்க. அவங்க எல்லாரும் உடனே மலைக்கு மேல போய் பார்த்தப்போ மீனும் அதோட குட்டிய ஒரு கிளையில உட்கார வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அதோட கண்ணுல இருந்து வந்த தண்ணி கீழே ஓடிக்கிட்டு இருக்கிற மழை தண்ணியில விழுந்துச்சு. மீனும் அதை கேட்டு ஷாக்கானா. மீனும் பின்னாடி வந்து பார்த்தப்போ, நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த இடமும் உங்க காட்டு சேர்ந்த இடம்தானா? இல்ல மீனு, நாங்க உன்னை கூட்டிக்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். நீ சனின்னு சொல்லிட்டு நாங்க உங்களை துரத்திட்டோம். அந்த பாவத்துக்கு கடவுள் எங்களுக்கு தண்டனை கொடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சொன்னாங்க, மீனும் எங்க எல்லாரையுமே மன்னிச்சிடு. மீனு ரொம்ப அமைதியா அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தா. மீனோட கண்ணுல இருந்து வர கண்ணீர் துளிகள் இன்னும் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. மீனு, தயவு செஞ்சு நீ அழுவுறத நிப்பாட்டு. நீ எங்க கூட வா. நீ எங்க கூட காட்டுக்கு வரும்போது எல்லாமே அங்க மாதிரியா ஆயிடும். ஏன்னா நீ சனி இல்ல, நீ எங்களுக்கு லக்கி. இப்போ மீனுவும் அவங்க போட்டுல உட்காந்துக்கிட்டா. அதுக்கப்புறமா எல்லாரும் அங்க இருந்து காட்டுக்கு போனாங்க. அட, என்ன இது? உங்க காடு எப்படி முழுசா தண்ணியில முழுகி போயிருக்கே? ஆமா மீனு, எல்லாமே நீ போனதுக்கு அப்புறம் தான் ஆச்சு. அப்படி எல்லாருமே அந்த போட்ல மீனு கட்டியிருந்த அந்த வீட்டுக்கிட்ட போனப்ப அந்த வீடு நல்லா தான் இருந்துச்சு. அட, என்னோட வீடு! மீனு, எங்க பெரிய பெரிய வீடெல்லாம் மழைக்கு அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனா உன் வீடு மட்டும் அங்கேயே அப்படியே இருக்கு. நீங்க எல்லாரும் புயல் குறையிற வரைக்கும் என்னோட கூட்டுல வந்து தங்கிக்கோங்க. அப்படி மீனு சொன்னதுனால அவங்க எல்லாருமே மீனுவோட கூட்டுல போய் தங்கிக்கிட்டு இருந்தாங்க. மெதுவா மெதுவா மழையும் விட்டுச்சு. இப்ப காடு மறுபடியும் மாதிரி ஆயிடுச்சு. மீனு, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. வாங்க போலாம். நம்ம எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை கட்டி ஆகணும். வாங்க, நானும் உங்க எல்லாருக்கும் உதவி செய்யறேன். அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்ததும் அப்ப அவங்க வெளியில இருக்கிற காட்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அடா, இது நம்மளோட வீடுதான். அவங்க எல்லாரும் பார்த்தாங்க. அவங்களுடைய எல்லா கூடுகளும் ஒரே மரத்துல இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டுகளுக்கு எதுவுமே ஆகல. அடேங்கப்பா, நம்ம எல்லாரோட வீடு சரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. மீனு, நீ வந்ததும் கடவுள் எல்லா வீட்டையும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிமே எங்களை விட்டு போயிடாத, சரியா? தேங்க்யூ மீனு.